மிஸ் ராதா, உங்க சம்பளம். தேங்க்ஸ். இன்னைக்கு உங்க பாட்டும் டான்ஸும் ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ வெரி மச் சார். அதுக்கு காரணம் ரிதம் செக்ஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இன்னைக்கு புதுசா ட்ரம்ஸ் ப்ளே பண்ணது யார் சார்? அவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட். ப்ளீஸ். மிஸ்டர் ராஜா, மிஸ் ராதா இஸ் மிஸ்டர் ராஜா. ஹாய். வணக்கம். Your rhythm is just fantastic. Thank you. இதுக்கு முன்னால எக்ஸ்கியூஸ் மீ. ரைட். நான் வந்து பார்க்குறேன். ஓகே. என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னால எங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க? ரோட்ல தான். ரோட்லயா? அதாவது ரோட்லன்னா ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்கதான் இதெல்லாம் கத்துக்கிட்டோம். அதான் செல்லமா ரோடுன்னு கூப்பிடுவோம். அதான் ரோடு. நீங்க தார் ரோடுன்னு நினைச்சிட்டீங்களா? ஐயா, ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல். எஸ். இனிமே டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நீங்க தான் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணோம். ஓ, வித் ப்ளஷர். குட் நைட். குட் நைட். பொண்ணு ஊருக்கு புதுசா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊர் தாக்கா. ஏக்கா கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? அக்கா கிட்ட லிஃப்ட் கேக்குறத விட ஷிஃப்ட் கேட்கலாம்டா. ஓ, ஷிஃப்ட் வேணுமா? டே ஷிஃப்ட்டா நைட் ஷிஃப்ட்டா? அக்கா வசதி எப்படியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா. ஏண்டா அக்கால ஷிஃப்டா கேக்குற? ஏங்க இவங்கிட்ட எல்லாம் போய் வாயை கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்டைல் பண்ணனா மூஞ்சி கிழிஞ்சிடும். நீங்க போங்க. வழியில உங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் போ. மச்சான்டா போக மாட்டேன். ஒத்த கையில சலாம் போடுறேன். மரியாதை கும்பிடுறேங்க. எந்த ஊரு? எந்த ஊரு? வெளியூர்ல. சரி, சீக்கிரம் போய் சேரு. ஃபேண்டாஸ்டிக் ராஜா. அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. I beg your pardon? அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு நிம்மதியா காலம் தள்ள முடியாது போல இருக்கு. நீங்க சைக்கிள் தானே தள்ளிட்டு வந்தீங்க? இந்த நான் வாங்கின முதல் சம்பளம். இனிமே இந்த வீட்டுல இந்த தையல் மிஷின் சத்தம் கேட்க கூடாது. இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன ஆள் அடிச்சு பறிச்சேன்னு நினைச்சியா? இல்ல, ட்ரம் அடிச்சு சம்பாரிச்சேன். அதுவும் எப்படி அடிச்சேன்? கிடைச்சதெல்லாம் அடிச்சேன். பக்கத்துல இருந்தவன் தொப்பையில கூட அடிச்சேன். கை தட்டுட்டானுங்க. சரின்னு சப மரியாதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த காலத்துல எப்படி இருக்குது? நீ முறையா கத்துக்கிட்டது கராத்தே ஒண்ணுதானே? இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? தெரியும். நான் என்ன தம்பட்டமா அடிச்சேன்? அதே நேரத்துல தெரியாதுன்றதையும் விளம்பரப்படுத்திக்கல. இந்த காலத்துல முறையா கத்துக்கினா முழங்கால கட்டின்னு வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். ஒரு அறவே காடா இருந்தாதான் இந்த காலத்துல பிடிக்குது. ஆள் பாதி ஆட பாதின்ற மாதிரி புரிஞ்சது பாதி போசு பாதி. தெரிஞ்சதோ தெரியலையோ அடிச்சு விட்டுறணும். அது மாதிரி அடிச்சு விட்டேன், சம்பளம் போட்டு கொடுத்துட்டான். அவ்வளவுதான். யாக்கா
குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி இருந்தா கூட. ஏன் தெருக்குழாயில தண்ணி வரல? அது வருது. இந்த அண்ணா இருக்கிற பைல்வான் ராம்சிங் இருக்கிறானே பேமானி, அவன் கட்டில கொண்டாந்து கொயா அடியில போட்டுக்கினே ஒரு குடம் தண்ணிக்கு 5 ரூபாய் கொடுத்தாதான் புடிக்க விடுவேன்னு சொல்லி மிரட்டினுக்குறான். அது ஏன் காலங்காத்தாலே கழுத்து முட்டை சாராயத்தை போட்டுக்கனா, கிட்டக்க போனாலே ஐவுன ஏந்த பையன் நாத்த அடிக்குது. ஐயோ எல்ல பழம் சும்மாவே நார்ம. அப்புறம் ஐவு பிடிச்சா எப்படி இருக்குன்னு பாரு. கப்பு. அந்த பேமானி கையில போய் யார் முதல்ல சொல்லு. ஏ உங்க தெருவுல ஆம்பளைங்களே இல்லையா? ஆம்பளைங்களுக்கா பஞ்சம்? எங்க தெருவுல ஒவ்வொருத்தர் விட்டு கொடியிலே வந்து பாரு எம்மா வேட்டி காயுதுன்னு. ஆனா ஒண்ணு, ராத்திரில நாய் குலைச்சா மட்டும் பொண்டாட்டி வந்து இறுக்கி கட்டி பிடிச்சுக்குவானுங்க. அப்பேற்பட்ட பிலிங்க அந்த பைல்வான் கையில போய் மோத முடியுமா? ராஜா நீ போய் பாரு. சரிம்மா. ஐயோ ஏக்கா வானா ஏக்கா, அந்த பைல்வான் பயங்கரமானவன். ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சுல குடிச்சிட்டு 1 கிலோ கறியும் 9 முட்டையும் ஒன்னா உள்ள தள்ளுற காட்டெருமை. அவன் மட்டும் லேசா மோதனான்னு வச்சுக்க, உன் வவுத்துக்குள்ள இருக்க குடல் எல்லாம் வெளியே வந்துடும். எனக்கு குடல் வரும், அவனுக்கு என்னென்ன வரும்னு வானாங்கண்ணு வானாங்கண்ணு மூக்கு முழிமாக்குற நசுங்கி போடுவேன். குடல் நசுங்கினா நிமித்திக்கலாம், ஒன்ன நிமித்த முடியுமா சொல்லியாக்கா? ஆவானா நீ பயப்படாத. என் புள்ள தோத்துட்டான்னா அப்புறம் அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ போப்பா. வரமா. பாடுறா, தெரு சண்டைக்கு போற புள்ளிங்கள இன்னாத்துக்கடா போறீங்கன்னு தலையில குட்டுற அம்மாங்களுக்கு மத்தியில விட்டாதே ஒதேன்னு சொல்ற வித்தியாசமான தாய்மா நீ. என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வா. வேடிக்கை வர பாக்கணுமா? சத்தாமா. மரியாதையா 5 ரூபாயை கொடுத்துட்டு தண்ணி பிடி. அதான் அரசாங்கத்துக்கு தண்ணி வரை கட்டுறோம், அப்புறம் உனக்கு வேற என்ன 5 ரூபாய்? உடாய மூடுறா. நீ வாய மூடுற. டேய் உதப்பண்டா. நானும் உதப்பண்டா. அப்பவே சொன்னேன் இந்த புள்ளிக்கு இன்னத்துக்கு வம்பு. பீஸ் பீஸா கழட்ட போறான், நமக்கு தெரியாது. பானி 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 பானியா? துட்டு கேட்கும் போது மாத்திரம் எங்க பாஷையில கேட்ட, இப்ப தண்ணி தான் எடுக்கும் போது தாய் பாஷை வந்துச்சு பத்தியா? இதுக்குதான் முதல்லயே மரியாதையா இருக்கணும்ன்றது. அம்மா தண்ணி கேட்டானா 5 ரூபாய் வாங்கினு இவனுக்கு தண்ணி கொடுங்க. இப்ப நீங்க தண்ணி பிடிச்சிக்கங்க. ஓ சாரி. ஹலோ போட்டு பேசு. ஏங்க நீங்க ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது? கூடாதுன்னு இல்ல, தெரியாது அவ்வளவுதான். ஃபைட் பண்றவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப ஈஸி இல்ல?
அது எப்படிங்க? அதுலயும் ஸ்டெப்ஸ் தான், இதுலயும் ஸ்டெப்ஸ் தான். அதுலயும் கை கால் தூக்கணும், இதுலயும் கை கால் தூக்கணும். அதுலயும் வேர்க்கும், இதுலயும் வேர்க்கும். இன்னும் சொல்லட்டுமா? உங்களுக்கு எனக்கு நிறைய ஒத்துமை இருக்குங்க. உங்களை நான் நீ வா போன்னு கூப்பிடலாமா? ஓ. மிஸ் நீ வா போ. ம்? எங்க நீங்க டான்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ம். ம். நீங்க கத்து கொடுக்குறீங்களா? ஓ. இந்த டான்ஸ் கத்து கொடுக்கறதுனா எப்படி இந்த கையெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு தானே கத்து கொடுப்பீங்க? ஆமா. வலது கால். அம்மா என்னப்பா? ஐயோ என்ன? ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு புதுசா ஒரு மருமகன் விருந்தாளி கூட்டிட்டு வந்திருக்கேன். யார் இது? வா வா. வாங்க. வந்துரு. இதான் ராதா. இவங்க பேரு சொல்லிட்டேனோ? ராதா. இவங்களுக்கு சண்டை, சங்கீதம், சமையல் மூணுமே தெரியும். இதுல சண்டையும் சங்கீதமும் எனக்கு உபயோகப்படும், சமையல் உங்களுக்கு உபயோகப்படும். அது இல்லாம வேற உபயோகங்களும் இருக்கு. என்னது? இது இது இந்த தையல் மிஷின்லாம் நல்லா ஓட்டுவாங்க. கட்டிங், ஸ்டிச்சிங் இதெல்லாம் தெரியும். நாங்க ரெண்டே பேர் சொல்லிடுறேன். நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க? மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க? இப்ப வந்து தாலியெல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. பாத்தியா, அம்மா புரிஞ்சுவாங்கன்னு சொன்னல, அவ்வளவுதான் சுருக்கமா சொன்னா. உனக்கு அதுக்கான வயசு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் அதுக்கு அனுமதிக்க முடியாது. ஏம்மா? உன்னை நான் இப்படி வளர்த்து ஆளாக்கினது பொண்ணுங்க பின்னால சுத்துறதுக்கு இல்ல, வேற எதுக்குன்னு சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். எனக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்கு. அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் உன் காதல், கல்யாணம் இத பத்தி எல்லாம் யோசிக்கணும். சரி, நான் லட்சியத்துக்கு பாடுபடுறேம்மா. சத்தியமா நான் வந்து போயிட்டாங்க. நீ இது கோச்சுக்காத. அம்மா வந்து உன்னை வெறுக்கல, விரும்புறாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. அது என்னன்னா, தாய் லட்சியம் உன்னதமா இருக்கும், அதனால பாடுபட வேண்டியது என்னுடைய கடமை. ஒரே ஒரு சின்ன சிக்கல், அது வரைக்கும் நம்ம பகிரங்கமா பாட்டு பாடி கை கோத்துக்க முடியாது. ஆனா காதல மனசுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். நீயும் அப்படியே வச்சிருந்தேன்னா பிற்காலத்துல பயன்படும். கோச்சுக்காத, வா போலாம். வா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.